போன ஜென்ரேஷன் V50 சீரிஸுடைய பேக் சைட் ரொம்ப கேவலமாக இருந்தது. பட் இந்த V60 பேக் சைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய பைனரி ஓல். இன்னைக்கு நம்ம V60 ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துட்டு எஸ்பெஷலாக அந்த ஃபோனுடைய செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸோடைய நம்ம இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த V60 ஸ்பெக் பார்ப்போம். டிஸ்பிளேலேருந்து வருவோம். இந்த டிஸ்பிளே ஒரு குவாட் கர்வ்டு பேனல், 6.77 இன்ச்சஸ் பேனல், 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கக்கூடிய பேனல். இந்த பேனல் நல்லா பிரைட்டாக நல்லா தான் இருக்குது. குவாட் கர்வ்டாக இருக்கிறதுனால இன்ஹேண்ட் ஃபீல்டு வந்து நல்லா இருக்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டிசைனு. இது வந்து இந்த கலர் மிஸ்ட் கிரே அப்படிங்கிற கலர். ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், பேக்கும் பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் லைட் வெயிட்டாக இருக்குது. 6500 mAh பேட்டரி இருக்குது இதில். அது இருந்துமே ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு 90 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வச்சு ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். மல்டிமீடியா பர்பஸ்க்கு கீழே ஒரு ப்ரைமரி ஸ்பீக்கர், மேலே ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கூடவே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே இருக்கக்கூடிய போர்ட் சைடில். இதில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 128, 8 256, அடுத்து 12 256, 16 512 இப்படி 4 வேரியண்ட் கொடுக்குறாங்க. 4 வேரியண்ட்லையுமே UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. இதில் எனக்கு என்ன யோசனைனா, Y400 Pro மாடல்லையே UFS 3.1 இருக்குது. இதில் ஏன் 2.2 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி, இந்த ஃபோனுடைய மெயின் செல்லிங் பாயிண்ட் கேமரா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் நம்ம பார்த்தோம்னா, இது போன ஜென்ரேஷன் Vivo 50ல் Snapdragon 7 Gen 3 கொடுத்துருந்தாங்க. இந்த ஜென்ரேஷன் Snapdragon 7 Gen 4 கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து புஷ் பண்ணாது. ரொம்ப ஈஸியாகவே ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்கட்டும், நம்ம மல்டி டாஸ்க் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா புஷ் பண்ணும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இப்போ இந்த ஃபோனுடைய மெயின் விஷயமே கேமரான்னு சொன்னோம். இது Zeiss லென்ஸரோட கொலாபரேஷனு. அதனால் இது அவுட்டோரில் இப்போ ஷூட் பண்ண போகிறோம். எனக்கு பின்னாடி திருவண்ணாமலை இருக்குது. இது இப்போ வைட் ஆங்கிள்லேருந்து 1x 2x 3x 10x வரைக்கும் ஃபோட்டோ வந்து ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றத லைவில் சொல்கிறவங்களுக்கு கேளுங்க. ஃபஸ்ட்டு வைட் ஆங்கிள் போவோம். வைட் ஆங்கிளில் 8 MPன்றதால பெருசாக அவுட்புட் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, போஸ்ட் ப்ராசஸிங்கில் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது வைட் ஆங்கிளில். மெயின் சென்சரில் போகிறேன். நெக்ஸ்ட் 2x யூஸ் பண்ணுறோம். 2xல் எப்படி இருக்குது? ஓகே, 2x நல்லா இருக்குது. ப்ராசஸிங் சூப்பராக இருக்குது. விவோவுடைய அல்காரிதமே சூப்பர் தான். 3xல் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, 3xல நல்லாயிருக்கு. 10x போவோம். அடே அப்பா, மலையோடைய உச்சியை எடுத்திருக்கோம். அதை ப்ராசஸ் பண்ணுது. பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது. ஒரு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுப்போம். வீடியோ எடுக்கிற வரைய ஃபோட்டோ எடுப்போமா? போர்ட்ரேட் 50 mm, 23லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 23 mm, 35 mm, 50 mm, 850, 100 mm. அடேப்பா, 100 mm வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கே. போஸ்ட் ப்ராசஸிங் தான் மிரட்டி விட்றாப்லே. Zeissங்கிறது இங்கே காட்டுறானுங்க. Zeiss லென்ஸ் வந்து இங்கே தான் வேலை செய்யுது. 100 mm 3x சூப்பராக இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, செல்ஃபி 50 MP செல்ஃபின்றதுனால அது ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். நல்லா இருக்குது. போர்ட்ரேட்டில் மெயினாக வந்து கேமரா தான் சொன்னேன். அதுக்கு வந்து இது நியாயம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 10x வரைக்குமே நல்லா இருக்குது. 2x 3xலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிஸ்கோப்புன்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. விவோவில் நம்ம சொல்லவே வேணாம். அவங்களுடைய செல்ஃபி கேமராஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி தான் இருக்கும். இப்போ Zeiss லென்ஸ் கொலாபரேஷன்றதுனால க்ளோஸ் டு நேச்சுரல் இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நம்ம மெயினாக இங்கே சொல்லி ஆகணும். அடுத்து வீடியோ பார்ப்போம். வீடியோ 1080 4K. அடக்கொடுமையை என்ன 4K 30 தான் கொடுக்குறானோ? 4K 60 கொடுத்துருக்கலாம்.
மேக்ஸிமமே 4K தான், 4K 30 தான். ஓகே, 4K 30ல் 2x போக முடியும். ஆன் ஷூட்லேயே அப்படியே நம்ம சென்சார் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம். நைஸ், நல்லாயிருக்கு. இப்போது ப்ராசஸிங் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டெபிளைஸ்டாக இருக்குங்க. 2xல எப்படி இருக்குது? நைஸ். ஓகே, நம்ம வந்து லைவாக இப்போ நம்ம ஷூட் பண்ணி பார்த்தோம். நல்லாயிருக்கு, வீடியோ ஃபுட்டேஜும் நல்லாயிருக்கு. 4K 60 கொடுத்துருக்கலாம், 4K 30 தான் மேக்ஸிமம் இருக்குது. அது ஒரு ட்ராபேக்காக தான் நான் நினைக்கிறேன். மற்றபடியாக ஃபோன் கேமரா ஆஸ்பெக்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. ஸோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், வீடியோட எண்டில் பாருங்கள். ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ரொம்ப நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இந்த மொபைல் வந்து சேல் பண்ணப்படுது. ஒரு 35,000 பட்ஜெட்டில் டிப்பிக்கல் விவோ யூசர்ஸ் இந்த ஃபோனை வாங்கலாம். ஏன் அப்படின்னா இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது, நல்ல கேமராஸ் இருக்குது, வீடியோஸும் நல்லா ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. எல்லாமே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், பின்னாடி அதில் நீங்கள் பாருங்கள். ஆன்லைன் மார்க்கெட் நான் வாங்க மாட்டேன், ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன், குறிப்பாக விவோ ஃபோன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட மாடல் வந்து விவோ X200 FE அதே மாதிரியான பேட்டர்னில் தான் இருக்குது. ஃபோனு நல்லா இருக்குது. 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக எஸ்ஓடி வந்து கண்டிப்பாக ஒரு 7 to 8 hours நமக்கு எஸ்ஓடி கிடைக்கும். இதில் ஒரு நல்ல பேட்டரி இருக்குது, நல்ல ப்ராசஸர் இருக்குது, கூடவே ஒர்த்தான 3 கேமராஸ், ஒர்த்தான கேமரா இருக்குது. 6500 mAh பேட்டரின்றதுனால எஸ்ஓடி நமக்கு 8 hours மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதன் வகையில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது நல்லா தான் இருக்குது. காம்படிட்டராக நிறைய மொபைல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், விவோ தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த மொபைல் ஒரு ஆஃப்லைன் டார்கெட்டட் மொபைல் அப்படின்னு சொன்னேன். இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சென்னை மொபைல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ், ரொம்ப நல்ல டீல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. கார்டு ஆஃபர்ஸ், கூடவே நிறைய கிஃப்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல ப்ரைஸ் கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னை மொபைல்ஸில் இந்த மொபைல் வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இவ்வளோதாங்க இந்த வீடியோ. மேலும் இது போல் நிறைய ஃபோன் சம்மந்தமான ரிவ்யூவுக்கு, கேமரா சாம்பிள்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கடுங்கடலாய் எரிவாய் நீ, உறைபனியாய் அடைவாய் நீ, மணல் மணலாய் சரிவாய் நீ, தடம் பதித்தால் உதைவாய் நீ. யார் மீது கோபமோ முகமெல்லாம் சிவப்பு, கார்கால வேளையில் நில உண்டு 2, தொலை தூரம் கூட இன்று தொடும் தூரமே, குடிமேடு தரையில் இல்லை துளி வீரமே, இதை பாரும் இனிதான இடமாக இனி நீயே 4K 30ல் 2x போக முடியும். ஆன் ஷூட்லேயே அப்படியே நம்ம சென்சார் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம். நைஸ்.